கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அனைவருக்கும் வணக்கம். ராம்ஸ் பவர் தங்கமுகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் நாம் கிறிஸ்துமஸ் இரவு பற்றிய வரலாற்று கதையை பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்த மக்கள் கிறிஸ்துமஸ் விழாவை இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக கருதி மகிழ்ந்து கொண்டாடுவர். ஆனால் மற்ற சமயங்களை சேர்ந்த மக்கள் கிறிஸ்துமஸ் விழாவை தங்களுடைய குடும்ப விழாவாக கருதி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்றனர். கிறிஸ்துமஸ் விழாவின் முக்கிய தருணமாக கிறிஸ்துமஸ் இரவு இருக்கிறது. குடும்பங்கள் ஒன்றிணைந்து தங்களின் அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் மற்றும் பரிசு பொருட்களையும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாற்றிக் கொள்ளும் மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக இந்த கிறிஸ்துமஸ் இரவு இருக்கிறது. பொதுவாக கிறிஸ்துமஸ் நாளுக்கு முந்தைய நாள் இரவு கிறிஸ்துமஸ் இரவு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் சில சமயம் வார இறுதி விடுமுறை நாட்களில் கிறிஸ்துமஸ் வந்தால் வேறொரு நாளில் கிறிஸ்துமஸ் இரவு கொண்டாடப்படும். எனினும் இது ஒரு பொதுவான வழக்கம் அல்ல. கிறிஸ்துமஸ் இரவு கொண்டாட்டத்திற்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. அதாவது கிறிஸ்தவ சமயம் உலகம் முழுவதும் பரவுவதற்கு முன்பு அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பாவில் இருந்த பிற மதங்களை சேர்ந்த மக்கள் தங்களின் கலாச்சார விழாவாக குளிர்கால விழாவை கொண்டாடி வந்தனர். காலப்போக்கில் அவர்கள் கிறிஸ்தவ சமயத்திற்கு மாறிய பின்பு கிறிஸ்தவ சமய நம்பிக்கைகளை கடைபிடிக்க வேண்டியிருந்ததால் அவர்களால் தங்களுடைய பழைய குளிர்கால கலாச்சார விழாவை கொண்டாட முடியவில்லை. எனினும் அவர்களில் சிலர் தங்களின் குளிர்கால விழாவை கைவிட முடியாமல் தவித்து வந்தனர். ஆகவே கிறிஸ்தவ கத்தோலிக திருச்சபை பலமாக எதிர்ப்பு தெரிவித்த போதும் அவர்கள் தங்களுடைய புதிய சமயமான கிறிஸ்தவ சமயத்திற்குள் இருந்து கொண்டே தங்களின் கலாச்சார குளிர்கால விழாவை கொண்டாட தொடங்கினர். ஆனால் அவர்கள் தங்களுடைய புதிய கிறிஸ்தவ சமயத்திற்கு தகுந்தவாறு தங்களின் குளிர்கால விழாவில் சில மாற்றங்களை செய்து அதை கொண்டாடி வந்தனர். நாளடைவில் குளிர்கால விழாவிற்கான காரணம் மாறியது. அதாவது தொடக்கத்தில் குளிர்காலத்தை மையப்படுத்தி கொண்டாடப்பட்ட இந்த விழாவானது நாளடைவில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மையப்படுத்தி கொண்டாடும் விழாவாக மாறியது. காரணங்கள் எனினும் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுபவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடினாலும் இப்போது கூட ஐரோப்பாவில் பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை தங்களின் குளிர்கால விழாவாகத்தான் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக ஜெர்மனியில் முன்பு யூல் என்று அழைக்கப்பட்ட குளிர்கால விழா இப்போது கிறிஸ்துமஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. இங்கு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டாலும் கிறிஸ்து பிறப்பை மையப்படுத்தப்படுவதில்லை. ஆகவே கிறிஸ்தவ சமயம் மற்றும் பிற சமயங்களின் பாரம்பரியங்கள் கலந்து உருவான கிறிஸ்துமஸ் விழா தற்போது மிகவும் பிரபலமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. கிறிஸ்துமஸ் தினத்தை விட கிறிஸ்துமஸ் இரவு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதற்கான குறிப்புகளை கிறிஸ்தவ மற்றும் ஐரோப்பிய பிற சமயங்களின் பாரம்பரியங்களில் பார்க்கலாம். குறிப்பாக கிறிஸ்தவர்களின் கிறிஸ்துமஸ் விழா இரவில் தான் தொடங்கும். அதற்கான காரணம் என்னவென்றால் விவிலியத்தில் வரும் படைப்பு கதையில் குறிப்பிடப்படும் முதல் நாள் என்பதில் முதலில் இரவும் அடுத்து பகலும் என்று வரும். அதுபோல் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் யூதர்களின் ஓய்வு நாள் சடங்கு சூரியன் மறைந்த பின்புதான் தொடங்கும். ஆகவே கிறிஸ்துமஸ் இரவு கிறிஸ்துமஸ் நாளின் தொடக்கமாக கருதப்படுகிறது. மேலும் கிறிஸ்துமஸ் இரவில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்ததாக கிறிஸ்தவ பாரம்பரியமும் கூறுகிறது. கிறிஸ்தவ சமயத்தை சாராத மக்களுக்கு கிறிஸ்துமஸ் இரவு என்பது குடும்பங்கள் இணைந்து விருந்து உண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடும் தருணமாக கருதப்படுகிறது. இதுதான் கிறிஸ்துமஸ் இரவு பற்றிய வரலாற்று கதை. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.